நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இருந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகமா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கான கதை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் திருவிழா நடக்குது. இப்போ நம்ம நேற்று குருத்து ஞாயிறு என்ன பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம். அப்போ நமக்கு தெரியும் விவிலியத்தில் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை மேலே உட்காந்து என்ன பண்ணார், அந்த ஊருக்குள்ள அவரை கூட்டு வந்தாங்க எருசலேமுக்குள்ள. எல்லாரும் வெற்றி ஆர்ப்பரிப்போடு அந்த குருத்தோலைகள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த வீதிகளில் ஒளிவ மர கிளைகள் எல்லாம் விரிச்சு பரப்பி தங்களுடைய மேடைகளெல்லாம் விரிச்சு அவர் என்ன பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு ஊர் திருவிழா நடக்குது. அந்த ஊர் திருவிழாவில் என்ன பண்ணணும், அந்த சுரூபத்தை என்ன பண்ணுறாங்க, சுற்றுப்பிரகாரமாக ஊர்ல இருந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செபஸ்தியார் திருவிழாக்கு அந்த தேர் இழுப்பாங்க, மாதா திருவிழாக்கு அந்த மாதா தேர் இழுப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, கழுதையை வச்சு என்ன பண்ணுறாங்க, இழுத்து கூட்டு வராங்க ஒரு தேரை. அப்போ அந்த கழுதை பார்க்குறது, பின்னாடி என்ன இழுத்துட்டு வரோங்கிறது கழுதைக்கு என்ன பண்ணல, தெரியல. அந்த சுரூபத்தை யார் இருக்கா என்ன இது எதுவுமே தெரியல. அது இழுத்துட்டு வரப்போ முன்னாடி மக்களை பார்க்குறது, மக்கள்லாம் பயங்கரமா வணங்குறாங்க, கும்பிடுறாங்க. அவங்க நிறையா மாலை மரியாதை பூவெல்லாம் போட்டு அதை நினைச்சுக்கிச்சு நம்மள தான் என்ன பண்றாங்க, எல்லாம் கும்பிடுறாங்க. மறுநாள் என்ன பண்ணிருக்கு, இதே மாதிரி நம்மளும் நேற்று நம்மள பயங்கரமா அந்த நகர் வீதி வர்றப்ப என்ன பண்ணாங்க, வளம் வர்றப்போ நடந்து போய் பார்ப்போம் நம்மள கும்பிடுறாங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணிருக்கு, நடந்து ஒருத்தர் என்ன பண்ணல, கண்டுக்கல. நேற்றைய நாள் வரும்போது ஒரு பூக்கடை முன்னாடி நிற்கிறப்போ அந்த பூக்கடையில இருந்து வந்து நம்ம பூவெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாதையில தெளிச்சிருக்காங்க. இது நின்று பாக்குது, திரும்ப இன்னைக்கு பூ தெளிக்கிறாங்களா, யாருமே என்ன பண்ணல, தெளிக்கல. அப்ப போய் பக்கத்துல இருக்கிற இன்னொரு கழுதைட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது, நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹா ஓகன்னு வரவே தானி, இன்னைக்கு பார்த்தா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ அது சொல்லிச்சா, நேற்று உனக்கு கொடுத்த மரியாதை உனக்கானதல்ல, நீ யாரை சுமந்துட்டு வந்தியோ அந்த கடவுளுக்காக. அப்ப இன்னைக்கு நீயும் அதே கடவுளை சுமந்துட்டு போனா என்னைக்கு உனக்கு என்ன மரியாதை, கடவுளை விட்டுட்டு போனாலும் உனக்கான மரியாதை உனக்கு கிடையவே கிடையாது. சோ அதனால நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை தான் முடிவு செய்து மக்கள் எல்லாம் வழிபடுறாங்க. சோ சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்பாலை தரிசனம் பார்க்கலாம். அன்னம்மாள் நீரானம்மா, அம்மா என்னம்மா நீரானம்மா, அம்மா அன்னம்மாள் நீரானம்மா, அம்மா
தரிசனம் பார்த்தாச்சு, இன்றைய நாளை தொடங்கியாச்சு. சூப்பர். காலையிலேயே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கதையாக தான் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சந்திக்க போகிறது ஹோலி வீக்காக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக் எப்படி பார்த்தாலும் நமக்கு அமைய போகுது. புனித வாரத்துக்குள்ள போனதுனால இந்த புனித வாரத்தை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும். நமக்கு பல நேரங்கள் நம்முடைய பெற்றோர்கள், ஃபாதர்ஸ் எல்லாரும் ப்ரீச் பண்ணியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி வேலை என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண போறோம். அப்போ முதல் விஷயம், இந்த புனித வாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருவழிபாடுகளிலும் லிட்டர்ஜிஸ், எல்லா லிட்டர்ஜிஸும், அது வந்து நேற்று குருத்து ஞாயிறா இருந்திருக்கலாம், நிச்சயமா திருப்பலிக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். இந்த வாரம் வியாழக்கிழமை வரக்கூடிய மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன், புனித வெள்ளி, பெரிய சனி இரவு, நள்ளிரவு திருவழிப்பு திருப்பலி. ஸோ இப்போ இந்த இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் இது ஒரு வெறும் ஆண்டுதோறும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சடங்காக இல்லாமல், அது குறிப்பாக இந்த புனித வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சிறுச்சிலுவை முத்தி செய்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு சடங்கை போல என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதை மாற்றிக்கொள்கிறோம். ஜஸ்ட் போய் அதை முத்தி செய்வது எனக்கு ஒரு சடங்கு. அப்படி இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டிருக்கிறார், சிலுவையில் மரித்திருக்கிறார். அப்போ அதை உணர்ந்து என்னுடைய குற்றங்குறைகளை நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அந்த முத்தத்தின் வாயிலாக ஓகே என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் இன்னுயிர் கொடுத்துருக்கிறீங்க, என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன் அப்படிங்கிற அந்த பொருள் உணர்ந்து நான் அதை என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். ஸோ இப்போ வெறும் சடங்காக இல்லாமல் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருவழிபாட்டு திரு நிகழ்வுகளிலும் நாம் பக்தியோடும் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலையோடும் நாம் அதில் பங்கெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும், அஞ்சி நடுங்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரில் ஆழ்ந்த நம்பிக்கை என்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். ஆண்டவரில், அதுவும் சாதாரண நம்பிக்கை அல்ல, ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன் என்று சொல்லி பார்க்க, திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகிறார், தஞ்சம் அடைகிறார். ஆண்டவரை நோக்கி முன்னேறி வந்து ஆண்டவரின் பாதத்தில் சரணடைகிறார். ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார் என்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இந்த உலகில் இருக்கிற யார் வேண்டுமெனாலும் நம்மை தள்ளிவிடலாம், ஆனால் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். இந்த திருப்பாடலை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி நம்பிக்கை என்றும், 2வது பகுதி புலம்பல் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2 பகுதி நமக்கு கலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பாடலாக இருக்குது. தனிப்பட்ட வழிபாட்டில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல், தனிப்பட்ட வழிபாட்டில் இருந்த ஒரு பாடல் வழிபாட்டிலேயே இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. இதை விட மிகச் சிறப்பு இந்த பாடலுக்கு எதுவும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை ஏன் நாம் பாட வேண்டும், எதற்காக இந்த திருப்பாடல் நமக்கு வழிபாட்டில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, என் ஒளி என்கிற அந்த 2 வார்த்தைகள் தான் ஒருமையில் சொல்லப்படுகிறது. ஏன் ஒருமையில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் தான் என் ஒளி என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதைத்தான் இது தரிசனமாக்குறது. அதற்கு மேல இந்த உள்ள அர்த்தத்தை பார்க்கிற பொழுது, எல்லோருமே ஆயனமிருந்து ஆடுகளை பிரித்து செல்கிறார்கள். ஆடுகள்
பிரிந்து செல்கிறது. இப்படித்தான் நாம் அதிகமாக பார்த்துக்கிறோம். ஆனால் இங்கு ஆயன் தனிமைப்படுத்தப்படுகிறார், ஆயன் ஒதுக்கி வைக்கப்படுகிறார், ஆயன் யாரும் இல்லாதவராக காட்டப்படுகிறார். எனவேதான் இங்கு ஒருமையிலே சொல்லப்படுகிறது. இந்த ஒருமையிலே சொல்லப்படுவது இங்கு மட்டும்தான், இந்த அர்த்தத்திலே சொல்லப்படுவது இங்கு மட்டும்தான் என்று நினைக்கிறேன். இதை விட இந்த அளவிற்கு ஒரு ஆயனை தனிமைப்படுத்துகிற, ஆடுகளை பிரித்து செல்கிற ஒரு இடமாக வேறு எதுவும் காட்ட முடியாது என்று நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது எதிரிகளை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எதிரிகள் யார் என்று சுட்டி காட்டுகிறார்கள்? கொடிய விலங்குகளுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். தாவீது அரசர் மிக அருமையாக சொல்லுவார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கடவுள் பெலிஸ்தீனாகிய உன் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த அளவுக்கு எதிரிகளை அப்படி ஒப்பிடுகிறார்கள். ஏன் அப்படி ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த விலங்குகள் எப்படி கிழித்து பகுதி பிச்செடுத்து கொண்டு குடிக்குமோ அந்த அளவுக்கு கொடியவர்கள் எதிரிகள் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நம்மை பீத்தெடுப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய எதிரிகள் அந்த அளவிற்கு மோசமானவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் என்று பார்க்காமல் தனக்கு மேல யாரும் வரக்கூடாது, தன்னை தாண்டி யாரும் நிற்கக்கூடாது, நான் தான், என்னைத்தான் பின்தொடர வேண்டும், எல்லோரும் அழிவின் வழியில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அழிக்க வருகிறார்கள். இந்த அழிவை விட இந்த நித்திய அழிவு மோசமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது ஏன் இதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், இதயத்திலிருந்து அதை சுட்டி காட்டுகிறார். இந்த இதயம் என்கிற வார்த்தை, லெப் என்கிற இந்த வார்த்தை ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது ஒரு 850 முறைகளுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன் இந்த இதயம் என்று சொல்கிற பொழுது, இந்த இதயம் என்று சொன்னால் நான், என், என்னை என்கிற இந்த வார்த்தை, இந்த லெப் என்கிற வார்த்தை குறிக்கிறது. இப்போ நான் என்று சொன்னால் என்னை இப்படி தனிப்பட்ட ஒருவனை முன்னிலைப்படுத்துகிறது என்று ஒன்று அல்ல, அல்லது என்னை மட்டும்தான் நான் முன்னிறுத்துகிறேன் என்பதற்காக அல்ல, மாறாக என் முழு மனித தன்மையை, என்னுடைய முழு ஆளுமையை, என்னுடைய முழு கவனத்தை, என்னுடைய முழு ஆற்றலை செலுத்துகிற ஒரு இடமாக இது இருக்கிறது. அப்படி சொன்னா என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாக அதில் இணைத்திருக்கிறேன், கொஞ்சம் கூட என்னை விற்று கொடுக்காமல் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதை இது சுட்டி காட்டுகிறது. நாம் என்னுடைய இதயத்தை முழுமையாக நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலரை பார்த்து நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லுகிற பொழுது என்னுடைய ஆளுமை, என்னுடைய திறன், சக்தி, வல்லமை, பலன் அத்தனையும் உனக்கு கொடுக்கிறேன், நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்கிறது. மனிதர்களுக்கு அதை பார்த்து அப்படி சொல்வதை விட கடவுளை பார்த்து அப்படி சொல்வது தரிசனமான உண்மையாக இருக்கும். அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். வேறு யாருக்கும் நம்முடைய முழு ஆளுமையை நாம் சமர்ப்பிக்க கூடாது. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவியாக இருவருமே கடவுளுக்கும், ஒரே குடும்பமாக, பெற்றோரான பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக கடவுளுக்கு நம்மையே முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய முழு ஆளுமையும் அவரிடம் இறக்கி வைக்க வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இதற்கு மேலாக பார்க்கிற பொழுது, வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். யார் வாழ்வோரின் நாட்டில்? நான் வாழ்கிற நாட்டிலா, வேறு யாரோ ஒரு வாழ்கிற நாட்டிலா என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதை 2 விதமாக வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். இந்த உலகிலே நான் எந்த இடத்திலே வாழ்கிறேனோ அந்த இடத்துல ஆண்டவருடைய நலனை நான் பார்க்கிறேன். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, மறு உலகில நம் விண்ணவரோடு, வானதூதர்களோடு, கடவுளோடு, புனிதர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவருடைய நலன்களை நான் காண்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வாழ்வோரின் நாடு. இந்த 2 இடத்துல இல்லாம இதற்கு நடுப்பட்ட பகுதியில உத்தரிக்கிற ஸ்தலத்திலோ அல்லது பாதாளத்திலோ நாம் வாழ்கிற பொழுது அங்கே நாம் கண்டிப்பாக ஆண்டவருடைய நலன்களை சுவைத்து பார்க்க முடியாது. மனிதன் வாழ்க்கை என்பது இந்த 2 இடத்துல இருக்கிறதாக நாம் கருதி கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தார். குரு வழியாக அல்லது ஒரு பாடகர் வழியாக இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கடவுள் என்னுடைய மன்றாட்டை முழுமையாக கேட்டு அதற்கு செவி சாய்த்திருக்கிறார் என்று இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள். நாமும் நம்பிக்கையோடு இதை போன்று வாழ முயற்சி செய்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வாழ்கிற இந்த நாட்டிலும் மறு உலகில் விண்ணுலகிலும் உம்முடைய நிறை ஆசிரையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உம்முடைய ஒளியில் நிறைந்திருக்கிற ஆற்றலையும் கொடுப்பீராக. நாங்கள் நம்பிக்கையோடு எந்த இடத்திலும் தனிமைப்படுத்தப்படாமல் உம்மோடு இணைந்திருக்கிற பலனை கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தும். உங்களுடைய இதயம் முழுவதுமாக உம்மை நோக்கி வரவும், எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புவிக்கவும்,
உம்மோடு மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கும் வேண்டிய ஆற்றலையும் பலனையும் கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமென். சிறப்பான ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த புனித வாரத்தை நம்ம எப்படி முறையாக அனுசரிக்க வேண்டும்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன செய்யணும்? அதில் அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும், டெய்லி நமக்கான ஒரு பர்சனல் ப்ரேயர் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், சும்மா அப்படியே கடந்து போகும்போது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லாம நாம ப்ரேயருக்குனே தனியா ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த ஹோலி வீக்ஸ்ல நம்ம பண்ணும் பொழுது இன்னும் நமக்கு நிறைய நன்மைகள் கூட வந்து நமக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, நிச்சயமாக இருக்கின்றது. ஆனா இந்த ப்ரேயர்ஸ்ல என்னுடைய பெட்டிஷன்ஸ் மட்டும் நான் என்ன வேண்டுமோ அதை மட்டும் நான் கேட்கறத வேலையா வச்சுக்காம மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. இன்னொன்னு பர்சனலி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நற்கரணையை சந்தித்து உட்காந்து என்ன எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எனக்கு நீங்க இந்த வேலை நான் செஞ்சேன், இது இப்படி போயிட்டு இருக்குது, இந்த வேலை பார்க்குறேன், உங்களுக்கு தெரியும், கூட இருங்க. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறது தான் ப்ரேயர். அடுக்குமொழி வார்த்தைகளால நம்ம வந்து எதுகை மோனைகளெல்லாம் பேசணும், பெட்டிஷன்ஸ் வைக்கணுங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஜபம் தான் கேட்கப்படுவான்னு கேட்டால் நிச்சயமா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எளிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நாம் பேசுவது தான் ஜபம். அதை இந்த புனித வாரத்தில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரமாவது இறைவனோடு உரையாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மார்ச் 30 புனித யோவான் கிளிமாக்ஸ். சிரியா நாட்டில் வாழ்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் கிபி 525ஆம் ஆண்டு பிறந்தார் யோவான் கிளிமாக்ஸ். அறிவு கூர்மையிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 16வது வயதில் சீனாய் மலையில் இருந்த துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். சுமார் 20 ஆண்டுகள் மலையடிவாரத்தில் கடும் தவம் புரிந்த யோவான் கிளிமாக்ஸ் புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்களின் வரலாறுகளை வாசித்து புதிய அனுபவம் பெற்றார். ஜெபத்திலும் இறைஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவரை இவரது மடத்துறவிகள் தலைவராக தேர்ந்தெடுக்க 4 ஆண்டுகள் மடத்தலைவராக பணிகளை செய்தார். தனது வல்லமை மிகுந்த ஜெபத்தினால் மக்களுக்கு நலன்களை பெற்றுத்தந்த கிளிமாக்ஸ் திருத்தந்தை பெரிய கிரகோரியாருக்காக அன்றாடம் ஜெபம் செய்தார். பேச்சு மற்றும் எழுத்தாற்றலில் சிறந்து விளங்கிய இவர் உலக புகழ்பெற்ற விண்ணக ஏணி என்ற நூலினை எழுதி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தனது இறுதி நாட்களில் மலையடிவாரத்தில் தனிமையில் வாழ்ந்து மக்களுக்காக ஜெபித்த யோவான் கிளிமாக்ஸ் கிபி 605ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். ஜெபம், தவம் மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை விட அன்பே மேலானது என்று அறிவித்து ஆண்டவரின் பணி செய்த யோவான் கிளிமாக்ஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யோவான் கிளிமாக்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த ஹோலி வீக்ஸ்ல நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செய்யணும்? அடுத்தது என்னன்னா, தவ காலத்துல நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன பண்றோம், திருச்சிலுவை பாதையை நம்ம என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம். ஆனா இந்த புனித வாரத்துல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். ஸோ அந்த தியானம் அப்படிங்கிறது வெறுமனேன்னு அந்த 14 ஸ்தலங்கள்ல இயேசு கிறிஸ்து இதுல வந்து கையை கழுவுனாங்க, இதுல வந்து தீர்ப்பிடப்பட்டாரு, இதுல வந்து அவர் சிலுவையை சுமந்தாரு, கீழே விழுந்தாரு இல்லாம ஏதோ புதுசா இல்லையா? கண்டிப்பா என்னுடைய வாழ்வோடு நான் அதை ஒன்றுபடுத்தி இப்போ இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துல நாம் பல நேரம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இயேசுவை போலதான் நம்மளை நினைச்சுக்கிறோம். ஆனா அதை தீர்ப்பிடக்கூடிய பிளாத்துவாகவும் நாம் பல நேரம் என்ன பண்ணிருப்போம், இருந்திருப்போம். பிறருடைய வாழ்க்கையில உண்மை நிலை என்னன்னு தெரியாம நாம என்ன பண்ணிருப்போம், ஏதாவது ஒரு வார்த்தைகள் அந்த ஒரு தருணத்துக்காக நம்ம வந்து அவர் மன்னிப்பு கேட்கலாம். சோ இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமத்துகிறார், அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து போல நாம சிலுவை சுமத்துற மாதிரி நினைச்சுக்கிறோம். கண்டிப்பா மத்தவங்க மேல எவ்வளவு சிலுவையை நம்ம சுமத்தி இருப்போம். கண்டிப்பா அதையும் நாம் நினைத்து பார்த்து அந்த நேரத்தில் மனம் வருந்த வேண்டும். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக கீழே விழுகிறார், தியானிச்சு பேர் நம்ம கீழே தள்ளிட்டு மேல வந்திருப்போம். அப்போ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே நாம் சிலுவை பாதையை தியானித்து நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக மன்னிப்பாக நாம் அதை
பங்கெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர், நிச்சயமா அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஞானம் பெற்ற குருவின் ஞான உரை நேரம் அது. மரத்தடியில் வந்து அமர்ந்தார் குரு, கையில் ஒரு கைக்குட்டையுடன். சீடர்கள் அவரிடம் நிறைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரச்சனைகளாக கேட்டு முடித்த குரு அனைவரும் பார்க்கும்படி தனது கைக்குட்டையை கையில் எடுத்து கொண்டார். எல்லோருக்கும் காட்டிவிட்டு மெல்ல மெல்ல அதிலே 5 முடிச்சுகளை போட்டார். போட்டுவிட்டு அதை கச்சிதமாக இறுக்கி விட்டார். கேட்டார், இந்த கைக்குட்டையில் முடிச்சுகளை போட்டு விட்டேன், இதோ இப்போது இது முடிச்சுள்ள கைக்குட்டை, இதற்கு முன்பு இது முடிச்சு இல்லாத கைக்குட்டை. இந்த இரண்டும் ஒன்றுதானா, இல்லை வித்தியாசமானதா? கைக்குட்டையின் தன்மை மாறியுள்ளதா? ஒருவர் சொன்னார், இல்லை குருவே, தன்மை மாறவில்லை, இதுவும் அதுவும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். இன்னொருவர் சொன்னார், ஒரு விதத்தில் பார்த்தால் அது மாறியுள்ளது, முதலில் முடிச்சு இல்லை, இப்போது முடிச்சு இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக ஒன்று அதில் தோன்றியுள்ளது. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அது மாறியுள்ளது, ஆழ்ந்து நோக்கினால் அது முன்பு போல்தான் இருக்கிறது. இப்போது சொன்னார் குரு, அதுபோலதான் சீடர்களே மனித மனமும். நீங்கள் மெய் ஞானம் பெற்றாலும் உங்களது விழிப்புணர்வு வேறாக ஆவதில்லை. உங்களது மனது அதேதான். ஆனால் விழிப்புணர்வு பெற்ற பிறகு முடிச்சு போட்ட கைக்குட்டையை போல ஆகிவிடுகிறீர்கள். அதுதான் வித்தியாசம். இதை நீங்கள் உணர்வீர்களாக. அடுத்த கேள்வியை கேட்டார் குரு. இந்த முடிச்சுகளை அவிழ்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சீடர் யோசித்து சொன்னார், நீங்கள் இந்த முடிச்சுகளை எப்படி போட்டீர்கள் என்று அறிந்தால் ஒழிய நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, முடிவு கூற முடியாது. இன்னொருவர் சொன்னார், முடிச்சுக்களை அவிழ்க்க நீங்கள் செய்ததற்கு நேர் எதிராக நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தவர் ஆமோதித்தார், ஆம், நீங்கள் இந்த முடிச்சை எப்படி போட்டீர்கள் என்று தெரிந்தால்தான் நாங்கள் அதற்கு எதிராக செய்து அவிழ்க்க முடியும். இப்போது விரிவுரைத்தார் குரு. நீங்கள் இதற்கு முன் நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்வுகள் என்னவென்று கேட்டிருந்தீர்கள். அதற்கு பதில் இதுதான். நீங்கள் எப்படி அந்த பிரச்சனைக்கு உள்ளே போனீர்கள் என்று அறிய வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்குள் எந்த முறையில் வழியில் கட்டுப்படுத்தப்பட்டீர்கள் என்றும் நீங்கள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறைக்கு எதிராக, எதிரான முறையிலே, எதிரான வழியில் தான் அந்த கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும். பற்று, அது கட்டுப்பாட்டுக்கானது ஒரு காரணம். பற்றறுப்பது அதுவே கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட வழி. எதிர்பார்ப்பு அது உன்னை துக்கத்தில் ஆழ்த்தும் காரணம். எதிர்பாராமை அதுவே உன்னை துக்கமின்மைக்கு அழைத்து செல்லும் வழி. கோபம் அது உனக்குள் நரகத்தை ஏற்படுத்தும் காரணி. கருணை அதற்கு எதிராக உன்னுள் சொர்க்கத்தை காட்டும் வழி. ஆம், ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசையும் உண்டு, மறவாதே. அது சாத்தானின் விசை என்றால் எதிர் விசையை கையில் எடு. அது சம்மனசின் விசை என்றால் சார்பு விசையை கையில் எடு. நினைவிருக்கட்டும் நட்பே, எவ்வளவுக்கு எவ்வளவு உனது முடிச்சுகளை இறுக்கி போட்டிருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த முடிச்சுகளை அவிழ்க்க நாளெடுக்கும். சிறப்பு, அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இந்த புனித வாரத்தை எப்படி நாம் அனுசரிப்பதுன்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணும்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த 40 days வந்து ஃபாஸ்டிங்லனாலும் இந்த புனித வாரத்திலேயே நம்ம வந்து அதை அனுசரிக்கலாம் சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹோலி வீக்ஸ்லயே நம்ம நான்வெஜ்ஜை கட் பண்ணிட்டு, ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த தவ முயற்சிகளை மேற்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இன்னும் அந்த ஜெபத்திற்கான வலிமை அதிகமாக இருக்கும். கண்டிப்பா. எனக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். யூஸ்வலா அந்த 40 நாட்கள் தவ காலத்துல வந்து ஏன் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்? அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்லல. நாம எதுக்கு இருக்கணும்? நம்ம எப்பவும் போல இருக்க வேண்டியதானே. அவர்கள் நம்ம என்ன அதுக்கு நியாயப்படுத்தணும்னு சொல்லுவோம். அந்த சிக்கனோ மட்டனோ எடுக்கிற காசை சேர்த்து வச்சு இல்லாதவங்களுக்கு செலவு பண்ண, அதைத்தான் நம்ம ஃபாஸ்டிங், அதுதான் ஒரு பொருளுள்ள வண்ணம் இருக்கும் அப்படின்லாம் நான் வாதிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு முறை ஒரு பெரியவர்கிட்ட பேசும்போது அந்த பெரியவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்துல இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம்,
இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்காக மட்டுமல்ல. கிடையாது. நான் சில விஷயங்கள் ரொட்டீனா என் லைஃப்ல இதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அது இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு நான் அடிக்ஷனா என்ன பண்ணிருப்பேன், மாறி இருப்பேன். அது வந்து அசைவம் சாப்பிடுவதாக இருக்கலாம், இல்ல ஒருவேளை உணவு கூட என்னால என்ன பண்ண சாப்பிட முடியும், ஒரு 10 நிமிஷம் கூட என்னால பசி என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி அப்படி இல்லாத ஒரு பழக்கத்தை என்னில் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கி வைத்துக் கொள்கின்ற பொழுது அது எனக்கு பிராக்டிஸ் ஆயிடும், மாறிடும். சோ என்னால் இருந்தாலும் வாழ முடியும், இல்லாவிட்டாலும் வாழ முடியும். அப்போ இது எனக்கான ஒரு சுய மாற்றம், ஒரு சுய பரீட்சை. அது கடவுளுக்காக இல்ல, நீங்க அப்படி பார்க்க தேவையில்ல. கடவுள் சொன்னாரான்னு கேட்டுட்டே இருப்பாங்க கொஸ்டின். கண்டிப்பா எனக்கு அப்படி நானுமே கேள்வி கேட்டேன். அப்படி கேட்ட எனக்கு அவர் கொடுத்த பதில், சோ இது கடவுளுக்காக மட்டும் அல்ல, இது நம்முடைய சுய மாற்றத்திற்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும். சோ அப்ப இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, சந்தோஷம். மட்டன் சாப்பிடாம இருக்கீங்க, சிக்கன் சாப்பிடாம இருக்கிறீங்க, அந்த பொருள் எடுத்து மற்றவங்களை அது காசு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்காம இருக்கீங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இதற்கு அடிக்டான ஒரு விஷயத்துல இருந்து நான் என்ன பண்றேன், வருகிறேன், விலகி இருக்கிறேன் அப்படிங்கிறத பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு தான் இந்த நாட்கள். அது இந்த 40 நாள் என்னால் பயன்படுத்த முடியலனாலும் இனி அடுத்து வரக்கூடிய தவகாலத்தில் பயன்படுத்துவோம். இந்த புனித வாரத்தில் அதை முயற்சியாக்க மேற்கொள்வோம். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சுசிரமான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் உச்சகட்டமாக புனித வாரத்தில் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புனித வாரத்தில் அனுசரிக்க வேண்டிய செயல்கள் என்னன்னு அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாவ சங்கீதனம் இத்தனை நாள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த புனித வாரத்திலேயாச்சும் நீங்க நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது உண்மையான மனமாற்றம் என்பது நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. அந்த ஒப்புர ஒரு சாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹீலிங், நம்ம வந்து ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. சில விஷயங்கள் நம்ம வந்து அப்பா அம்மா கிட்டயோ, மனைவி கிட்டயோ, கணவன் கிட்டயோ, நண்பர்கிட்ட யார்கிட்டயோ என்ன பண்ண பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை அங்க போய் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அது உள்ள உட்காந்து அரிச்சுக்கிட்டே இருக்குது, கேன்சர் மாதிரி என்னை அரிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த நிகழ்வோ நான் செய்த தவறோ என்னை அரித்து கொண்டே இருக்கிறதுங்கிறப்போ அதற்கு ஒரு வடிகால் என்கிட்ட யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ண முடியாது. நான் ஷேர் பண்ண என்னை தப்பா நினைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அழுக்குகள் இருக்கின்ற பொழுது அதை இந்த ஒப்புர ஒரு சாதனத்துக்கு கொண்டு சென்று எனக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், கழுவ முடியும். உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அது குப்பையா இருக்கும். அந்த குப்பையத்துக்கு வெளியே போட்டால் உள்ள இருக்கக்கூடிய இடம் என்ன ஆயிரும், தூய்மையாகிடும். அப்போ அந்த தூய்மையாக்கி கொள்வதற்கு இந்த புனித வாரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உறவுகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். ஒரு தலையான் வந்துரும் மூப்பும் புணர்ந்தார்க்கு இருதலையும் இன்னா பிரிவும் உருவினை உள் உருக்கித் தின்னும் பெரும் பிணியும் இம்மூன்றும் கள்வரின் அஞ்சப்படும். மூன்றாம் கருத்து, உருவினை உள்வுருக்கி தின்னும் பெரும் பிணியும். பிணி என்றால் நோய். அந்த பிணி, உருக்குகின்ற பிணி, எலும்புருக்கி நோய் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதுவெல்லாம் நோய்களினுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கக்கூடிய கொடிய நோய்கள். இப்படிப்பட்ட அந்த நோய்கள் கள்வரை விடவும் அஞ்சப்படும். கள்வர் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு சிறு நம்பிக்கை ஏற்படும். ஆனால் இந்த கொடிய நோய் வந்துவிட்டால் என்கிற வகையில் அங்கு அச்சம் மேலோங்கி நிற்கும் என்று திரிகடுகம் இந்த உண்மையை இங்கு பதிவாக்குகிறது. பிணி தொடர்பாக நாடு என்றால் அந்த பிணி இல்லாத்தன்மை இங்கு அடிப்படை என்பதை வள்ளுவர் ஒரு குறளிலே பதிவு செய்வார். உருபசியும் ஒவ்வா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடுன்னா அந்த நாட்டில் பசி இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. இந்த இரண்டோடு எதுவும் இருக்கக்கூடாது, பிணியும் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகில், இந்த நாட்டில் இந்த மருத்துவ கொள்ளையர்கள் போன்று இருக்கக்கூடிய கும்பல்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நோய்களை உருவாக்குகிறார்கள். உருவாக்கி அதற்குரிய தீர்வுகளாக மாத்திரைகளை உருவாக்குகிறார்கள். அந்த மாத்திரைகளிலிருந்து உடலை காப்பாற்றுவதற்கு இன்னும் வேறு பல மருந்துகளை உருவாக்குகிறார்கள். இப்படி உடலை மூலதனமாக வைத்து இங்கு நோய்களை எல்லாம் உருவாக்குகின்ற கயமைத்தனம் என்று பெருகியிருக்கிறது. ஆக பாட்டி வைத்தியம் நம் சிற்றூர்களிலே
நாம் பயன்படுத்திய அந்த மூலிகை தன்மைகள் இவையெல்லாம் குறைந்து வருகிற இந்த தன்மையில் இந்த மருத்துவமே ஒரு பெரிய மூலதனமாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு தன்மை. இந்த மருத்துவ முறையிலே மனிதர்களுடைய அச்சம்தான் அவர்களுக்கு, இந்த தொழிலை செய்கிறவர்களுக்கு மூலதனம். அவர்கள் அஞ்சாமல் துணிந்து நின்றார்கள் என்றால் எதிர்கொள்ளலாம், எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நோய் வந்துவிட்டால் இங்கு ஆட்டம் நடுக்கம் வந்துவிடுகிறது. கள்வரை விடவும், கள்வருக்கு அஞ்சுவதை விடவும் கூடுதலாக அஞ்சுகிற ஒரு தன்மை இங்கு இருக்கிறது என்பது நாம் அறிந்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் இவையெல்லாம் இல்லா ஒரு தன்மை வர வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பது ஒரு வழி. அதோடு இங்கு நாம் செய்யக்கூடாதவற்றையெல்லாம் செய்துவிட்டு கடவுளுக்கு சோதனையை தருகிற அந்த செயலும் செய்துவிடக்கூடாது. மேலிருந்து கீழே குதி, கடவுள் உன்னை தூதர்கள் அனுப்பி காப்பாற்றுவார் என்று கடவுளை சோதிக்க சொல்கிறது சாத்தான். இயேசு அதை செய்யவில்லை. கடவுளை சோதிக்கக்கூடாது என்று சொல்கிறது. அதை போன்றுதான் இங்கு உடல்நலக் குறைவுக்கு அடிப்படையான காரணங்களாக இருக்கின்ற உணவு முறைகள், இந்த சுற்றுச்சூழல் தன்மைகள், இவற்றிலெல்லாம் கவனத்தை செலுத்தி அங்கு தகாதவற்றையெல்லாம் நீக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளாமல் எனக்கு உடல்நலம் வேண்டும், நான் நேர்ச்சை வைக்கிறேன் என்று சொன்னால் இது கடவுளையே அங்கு ஏமாற்றுகின்ற, கடவுளுக்கு துன்பத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அவரை சோதிக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருப்போம். அந்த வகையில் தான் அன்னை மரியா தொடர்பாக ஒரு பாடலிலே இந்த திருக்குறளை தழுவியே அந்த சொற்கள் வருவதாக நாம் பார்க்கின்றோம். பஞ்சமும் நோயும் பகையும் தீர வரம் ஒன்று தாரும் அம்மா என்று வரும். எவையெல்லாம் தீரணுமாம்? பஞ்சம், பசி இருக்கக்கூடாது. அதை போன்று நோய், பிணிகள் இருக்கக்கூடாது. அதை போன்றுதான் பகையும் இங்கே இருக்கக்கூடாது. தாயே நீங்கள் வரம் தாங்க என்று மன்றாடுவதாக அது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் இங்கு இந்த மூப்பு வயதாகிவிட்டது, கிழப்பருவம் வரும் என்கிற அந்த அச்சம் இங்கு எவருக்கும் வராத அளவுக்கு, அதுவும் புதுமையான ஒரு பட்டறிவு தான் என்று எண்ணுகிற அளவுக்கு இங்கு சூழல்களை நாம் உருவாக்குவோம். இங்கு நண்பர்களோ உறவுகளோ பிரிந்து போய் அந்த பிரிவினால் இங்கு துன்பத்தை பட்டறிந்து விடக்கூடாது. அதற்குரிய வகையிலே ஒற்றுமை தன்மையில் இங்கு எந்த அளவுக்கு உருவாக்க இயலுமோ அதை உருவாக்குவோம். அதை போன்றுதான் இங்கு பிணி இல்லா தன்மையை இந்த உலகில் நாம் உறுதிப்படுத்துவோம். இத்தகைய தன்மைகளிலெல்லாம் நாம் உயர்ந்து விட்டால் கள்வருக்கு அஞ்சுவது போன்று இவற்றிற்கெல்லாம் நாம் அஞ்ச தேவையில்லை, இவற்றெல்லாம் கடந்து நிற்க முடியும் என்கிற அந்த செய்தி புரிதலோடு இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பிணி. பிணி என்றால் வேறொன்றுமில்லை, நோய். நோய் என்பதற்கு துன்பம் என்கிற ஒரு பொருளும் உண்டானால் பிணி என்பது அந்த உடல்நலக் குறைவு என்கிறதாக அது அமைகிறது. நலவாழ்வு இந்த பிணிக்கான மாற்றாக அது அமைகிறது. நலவாழ்வு எல்லாரும் பெற வேண்டும். சீக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, சீக்காளி, அது சிக்கு என்கிற ஆங்கில சொல்லிலிருந்து வருகின்ற ஒரு செய்தி. வியாதி அது சமஸ்கிருதம். எனவே வியாதியோ சீக்கோ அது வேண்டாம், பிணியும் வேண்டாம். ஆனால் பிணி என்கிற சொல் இங்கு இருக்கட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த புனித வாரத்துல நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது எப்படி பண்ணணும்? ஸோ அடுத்ததான் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனித வாரத்தில் தேவையில்லாத ஆடம்பர கொண்டாட்டங்கள் எதுவும் நம்ம கொண்டாடுறதுக்கு வச்சிருந்தோம், பிளான் பண்ணியிருக்கோம்னா தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க, கேன்சல் பண்ணிருங்க. அது இப்போ கொண்டாட வேண்டிய தருணம் என்பது கிடையாது. ஸோ சில நேரங்கள் நம்முடைய இப்போ பிறந்த நாளோ இல்லை அப்பா அம்மாவுடைய திருமண நாளோ ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அதை கொண்டாடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இந்த புனித வாரத்தில் அது நான் இந்த புனித வாரத்தில் செலிப்ரேட் பண்ண மகிழ்ச்சியாக கூட என்ன கொண்டாடலாம். ஆனால் சில நண்பர்களோடு நான் ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு வச்சிருப்பேன், நண்பர்களோடு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு சில பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன்னா அதை இந்த புனித வாரத்தில் தவிர்த்து விட்டு அந்த நேரத்தில் இது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக இந்த தியாகத்தை என்ன பண்ணுறேன், செய்கிறேன், என்னால் இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு நான் என்ன பண்ணலை, பங்கெடுக்கல, இதை நான் என்ன பண்ணுறேன், தள்ளி வச்சுக்கிறேன், இல்லை அதிலிருந்து முற்றிலுமாக நான் என்ன பண்ணுறேன், விலகி விடுகின்றேன். ஸோ இப்படி கிறிஸ்துவுக்காக ஒரு ஒருத்தல் முயற்சியாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். கற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இணையமும் சமூக ஊடகங்களும் இன்றைய பெண்களுக்கு ஆபத்தா, வாய்ப்பா? இன்றைய உலகம் பெண்களின் சக்தியை வெளிப்படுத்தும் மேடையாக முடியுமா? பெண்களின் கனவுகள், குரல்கள், கதைகள், போராட்டங்கள் இணைய உலகில் அர்த்தம் பெறுகிறதா?
இணைய குற்றங்கள் மற்றும் இணைய வியாபாரங்கள் பெண்களை குறிவைத்தே நடப்பது உண்மைதானா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி யோவான் 4:1-42. சமாரியாவில் உள்ள சிக்கார் எனும் ஊருக்கு இயேசு வந்து சேர்ந்தார். பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இந்த விவிலிய நிகழ்வில் இயேசு கிணற்றடியை ஒரு ஊடக மேடையாக பயன்படுத்தினார். ஆனால் ஒரு பெண் தனிமையில் ஒரு ஆணிடம் பேசுவதை வியப்போடு பார்க்கும் சமூகத்தை போல இயேசுவின் சீடர்கள் சமாரிய பெண்ணோடு பேசிக்கொண்டிருந்த இயேசுவை வியப்போடு பார்க்கின்றனர். ஆனால் இயேசு அதை ஒரு பொருட்டாக கொள்ளவில்லை. பொதுவாகவே கிணறு என்பது மக்கள் சந்திக்கும் இடம், தகவல் பரிமாற்ற மையம், உறவு உருவாகும் இடம். இதை நன்கறிந்து கொண்ட இயேசு சமாரிய பெண்ணை ஏதோ நற்செய்தி கேட்பவராக மட்டுமல்ல, அவரை நற்செய்தி அறிவிப்பாளராகவும் மாற்றுகிறார். இந்தியா சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகளான பிறகும் பெண்கள் மீது நாம் கொண்டிருக்கும் பார்வை மட்டும் இன்றும் மாறவே இல்லை. உடலில் நகை அணிந்து கொண்டு இன்று பெண் ஒருவர் சாலையில் நடந்து செல்ல முடிவதாக இருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் தன் உண்மை பெயரை கொண்டு தான் சொல்ல விரும்புகின்ற கருத்தை பயமில்லாமல் சொல்ல முடிவதில்லை. ஒரு பெண் கருத்து ஒன்றை சொல்கிறாள் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு பெண் சமூக ஊடகங்களில் இருக்கிறாள் என்பதற்காகவே அவள் பலரால் பல்வேறு சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். இன்று பெண்கள் அதிகமாக வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக, பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக, தகவல் பரிமாற்றம் மற்றும் பொழுதுபோக்கிற்காக இணையத்தை பயன்படுத்துகின்றனர். சாத்வா கன்சல்டிங் என்ற நிறுவனம் 2021 ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி 2019 ஆண்டு வரை இந்தியாவில் 23 மில்லியன் பெண்கள் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். இது இணையம் பயன்படுத்தும் இந்திய ஆண்களை விட 34% குறைவு ஆகும். சமீபத்தில் மீ2 என்ற இணையவழி இயக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை இணையத்தில் அரங்கேற்றியது. இதனால் ஆத்திரமடைந்த பெரும் புள்ளிகள் இணையத்தில் குரல் எழுப்பிய பெண்களின் குரல் வளையை நெரிக்க பாலியல் மற்றும் தரக்குறைவான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் கட்டவிழ்த்து விட்டனர். இது போன்ற கருத்து மோதல்களாலும் தொடர் சீண்டல்களாலும் பாதிக்கப்பட்ட பல பெண் இன்ஃப்ளூயன்சர்கள் இன்று தற்கொலை செய்து கொள்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் இணையத்தை பயன்படுத்தும் பெண்கள் அத்தளத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்ற சூழல் உருவாகி பெருமளவில் டிஜிட்டல் மற்றும் பாலின பிளவு உருவாகின்றது. இது இணையத்தில் பெண்களுக்கான வாய்ப்பை பறிப்பதோடு அவர்களுக்கான பாலின சமத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இணையத்தில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இணைய பகுப்பாய்வு மற்றும் இணைய குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு எல்லா நிலையினருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இணையத்தில் பெண்ணிய பார்வையும் பெண்ணை போற்றும் கருத்துருவாக்கமும் அதிகரிக்கப்பட வேண்டும். இணைய குற்றங்களுக்கு எதிரான வலுவான சட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். பெண்கள் ஆன்லைனில் கேலி செய்யப்படுவதோ அல்லது பின்தொடரப்படுவதோ பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற நிலையில் உடனடியாக அவர்கள் பிளாக் அல்லது அன்ஃபாலோ செய்யும் வசதியை பயன்படுத்த வேண்டும். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் ஏதேனும் சைபர் குற்றங்கள் நடந்தால் www.cybercrime.gov.in என்னும் இணையத்திலே அவர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது உதவி எண் இந்தியாவில் சைபர் குற்றத்திற்காக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருவரின் முகத்தை மாற்றி உருவாக்கும் டீப் ஃபேக்ஸ் பற்றி பெண்கள் அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற குற்றங்கள் நடந்தால் தயங்காமல் புகார் அளிக்க வேண்டும். பெண் உடல் சார்ந்த அரசியல், பெண் உடல் சார்ந்த விளம்பர யுக்தி, பெண் உடல் சார்ந்த ஆன்மீகம், பெண் உடல் சார்ந்த வியாபாரம், பெண் உடல் சார்ந்த ஒழுக்க நெறிகள், பெண் உடல் சார்ந்த ஆபாசம் போன்ற பெண்களுக்கு எதிரான வன்மங்கள் இணையத்தில் பிரதான பக்கங்களை ஆக்கிரமித்திருப்பது பெண்களுக்கு எதிரான வன்முறையே. இயேசுவோடு கிணற்றில் தொடங்கிய உரையாடல் சமாரிய பெண்ணை மட்டுமல்ல ஒரு நகரத்தை மாற்றியது போல இணையத்தில் தொடங்கும் உரையாடல் ஒரு சமூகத்தை மாற்ற முடியாதா? இது வலை உலகம் 360 டிகிரி.
டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இந்த புனித வாரத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி வந்து பைபிள் படிங்க. டெய்லி கடவுளுடைய வசனத்தை படிக்கும்போது ஏதாவது ஒரு வசனம் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து போக கூட இருக்கலாம். அந்த நாள் எனக்கு ஏதோ புதிய ஒரு மெசேஜ் கொடுக்கறதா கூட இருக்கலாம். அதனால இந்த புனித வாரத்துல ஒரு டெய்லி ஒரு வசனமாவது படிச்சுட்டு போங்க. அது ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கைக்கு. கண்டிப்பா புத்தக வாசிப்பு எப்போதுமே நலம் பயக்கும். அதுலயும் விவிலியம் நம்ம வாசிக்கிறது, விவிலியத்தை வாசித்து தியானிப்பது அப்படிங்கிறது வாழ்வில் அளப்பரிய பல நல்ல விஷயங்கள் நமக்குள்ள என்ன பண்ணுன்னா கொண்டு வந்து கொடுக்கும். என்னால் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியலைங்க, என்னால் ஃபோக்கஸ்டாக செயல்பட முடியலைங்க, யாரெல்லாம் சொல்கிறீங்களோ விவிலியத்தை டெய்லி என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் வாசிங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் என்ன பண்ணுங்க, வாசிக்க தொடங்குங்க. ஒரு நாளினுடைய தொடக்கத்திலோ இல்லை நாளினுடைய இறுதியிலோ தூங்கி எந்திரிச்ச உடனே தலைமாட்டில் பைபிள் வச்சு படுத்துட்டு அந்த பைபிள் எந்திரிச்சு வாசிச்சுட்டு அந்த நாள் என்ன பண்ணுங்க தொடங்குங்க. இல்லை உறங்க செல்வதற்கு முன் அந்த விவிலியத்தை வாசித்து முடிச்சு அதை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை இந்த புனித வாரத்துல இருந்து நாம தொடங்க ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வந்து ஆடு வளர்ப்பு. சரிங்களா? இந்த ஆடு வளர்ப்பை நான் ஏன் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம மாதா டிவியோட நேயர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் மேட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது விளைச்சல் சரியில்லாத நிலங்களை வச்சுருக்கிறவங்களாக தான் நான் பார்க்குறேங்க. அந்த பகுதியோட தன்மையெல்லாம் ஆய்வு பண்ணால் அப்படி இருக்குங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு தொடர் வருமானம் கிடைக்கணும் அல்லது வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னாலோ அல்லது ஓட்டிகிட்டு போயிட்டு வர முடியும் அப்படின்னாலோ அல்லது வந்து நம்மளுக்கு அதுக்கான அமைப்பு இருக்குனால கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆடு வளர்க்க பாருங்கள். சரிங்களா? அந்தந்த மாவட்டங்களோட அடிப்படை ரகங்கள் அதை நீங்கள் வளர்க்கலாம். அந்த ரகங்களில் பக்கத்தில் இருக்க சந்தைகளில் போய் கால் நல்ல திடமாக இருக்கிற மாதிரியும், முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒவ்வொரு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமாக அதோடைய தாய் தந்தையோட நலன், அதை பார்த்து வாங்கிறது. இதெல்லாம் எப்படி தெரியும்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த புரோக்கர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த புரோக்கர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இடைத்தரகர்கள் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க, இந்த ஊரில் இவர்கிட்ட இத்தனை ஜோடி வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ அதை பார்த்து நீங்கள் வாங்குறப்ப ஒரு 500 ரூபா கூட போட்டாலும் அது நிச்சயமான பலன் தரக்கூடிய வகையிலான ஒரு ஆடாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாங்குறது பொதுவாக நல்லதுங்க. இது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய விற்பனை வாய்ப்புக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. அதே மாதிரி செம்மறி ஆடாக இருந்தாலுமே நல்ல தரமான ஆடுகளாக வாங்கிறதும். நான் அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னென்னா, ஆடு குறிப்பிட்ட காலத்தில் அது வெயிட் ஏற மாட்டேங்குது, அதோட எடை கூட மாட்டேங்குது அப்படிங்கிறதான். எடை கூடணும் அப்படின்னு சொன்னாலேங்க ஒரு சின்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்ல வயிற்றில் செரிமானம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே நல்ல உணவு சாப்பிடும், நிறைய தண்ணி குடிக்கும். அப்படி சாப்பிட்டுச்சுனாலே, தண்ணி குடிச்சினாலே கண்டிப்பாக உணவு ஏறுங்க. அதில் புரோட்டீன் சத்து அதிகம் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமான எடையை கொண்டு வர முடியுங்க. நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த முருங்கை இலை தினசரி ஒரு ஆடுக்கு ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் இருக்கிறவர்களும் கொடுக்குறது. இது ஒரு சாதாரண சின்ன தொழில்நுட்பங்க. அதுக்கு நம்ம ஒரு 10 விதையை போட்டு 10 இது கூட வளர்க்கலாம். செடி முருங்கை மரங்களை கூட வளர்க்கலாம். இப்போ இதை போடும்போது நமக்கு குறிப்பிட்டு ஈஸியாக எடை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி 2வது உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் நிறையா தூத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்தப்படுத்தும் போது அந்த விதைகள் போக அதோட தொளி இருக்கு இல்லைங்களா, அந்த தொளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பொட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது தொளின்னு சொல்லுவாங்க. அந்த உளுந்தை வந்து சுத்தப்படுத்துகிறப்ப மேலே கிடைக்கிற அந்த கருப்பு உரை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பொட்டுன்னு சொல்லுவாங்க.
அப்போ அதுவும் இதுவும் அந்த துளியாக இருந்தாலும் சரி பொட்டாக இருந்தாலும் சரி இதை தூளாக்கி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா அதை கொடுக்க கொடுக்க இந்த ஆடுகளுக்கு வேகமான வளர்ச்சி. ஒன்று நான் சொல்கிறது முருங்கை மாதிரியான ஐட்டம் சொல்கிறேங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பொட்டு, இது குறைந்த செலவில் நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் அது அதிகமாக விளைவிக்கிற இடம் அல்லது அது சுத்தப்படுத்துகிற அந்த தொழிற்சாலைகள் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிச்சயமாக நமக்கு அது குறைந்த செலவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே நிச்சயமாக ஜெயிக்கலாங்க. அதே மாதிரி தண்ணீரில் நீங்கள் இந்த ஈயம் கரைசல் கலந்து கொடுக்குறது, ஒரு ஆடுக்கு சின்ன ஆடுக்கு 1 மில்லி குறைஞ்சபட்சம் 1 மில்லிலேருந்து 2 மில்லி அந்த அளவு கொடுக்கலாங்க. பெரிய ஆடுகள் அதாவது ஒரு 6 மாதத்துக்கு மிஞ்சிய ஆடுகள் அப்படின்ற அல்லது ஒரு 4 மாதத்துக்கு பெருசாகவே போனாலுமே ஒரு 5 மில்லி வரலும் நம்ம ஈயம் கரைசல் கொடுக்க கொடுக்க அதோடைய என்ன சொல்கிறது வயிறோட செரிமான தன்மை மிகச்சிறப்பாக இருக்கும். நமக்கு எத்தனை குட்டி போடணும் அப்படிங்கிற கணக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் இந்த ஒரு சின்ன ஒரு அலட்சியம் நம்மகிட்ட இருக்குங்க. அதுவா வருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து வளர்த்தோம்னா நிச்சயமாக ஜெயிக்கலாங்க. செஞ்சு பாருங்கள். இது குறித்து மீண்டும் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த ஹோலி வீக்ஸ்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல அடுத்ததை நம்ம என்ன செய்யணும். ஸோ அடுத்ததான் இந்த புனித வாரத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நமக்கு இந்த பெரிய வியாழன் அன்று நற்கருணை இடமாற்ற பவனி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஆலயங்களையும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விடிய விடிய ஆராதனை இருக்கும். சில சர்ச்சஸில் அதனுடைய நேரத்தை கருதி அப்போ 12 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஆராதனையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய இருக்கும். சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்ல ஆல்டர் பாய் சர்வீஸ் பண்ணுறவங்க இந்த 1 மணி நேரம் நீ அங்கே இருக்கணும், யூத்ல இருக்கிறவங்க இதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு டைம் டேபிள்லாம் போட்டு விடிய விடிய காலையில் 6 மணிக்கு மறுநாள் நம்முடைய புனித வெள்ளியருடைய சடங்கு நிகழ்வுகள் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த நற்கருணை ஆராதனை சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த நேரத்தில் உட்காந்து பாட்டு படிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமைதியில் உட்காந்து தியானிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் இந்த புனித வாரம் முழுவதும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் உட்காந்து நற்கருணை ஆண்டவர் முன்னாடி அமைதியில் உட்காந்து அவரோடு பேசவும் அவரோடு தியானிக்கவும், என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, நீங்கள் எப்படி வாழ சொன்னீங்க, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், 2 மேட்ச் ஆகுதா இல்லை மேட்ச் ஆகலையா, நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைதியில் என்னை நானே சுய ஆய்வுக்கு உட்படுத்த இந்த புனித வாரத்தை நான் பயன்படுத்த வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம், இதை நம்ம பயன்படுத்தி பார்த்துக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்படுத்த பகுதியை பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வீசிங், பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த வீசிங் அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுலேருந்தே இருக்கு. இன்னைக்கு யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்கலாம், இல்லை புதுசாகவும் வரலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி, இருமல், ஈஸ்னோஃபிலியா கூட இருந்திருக்கலாம் ஆரம்ப நிலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி, இருமல், தும்மல், ரன்னிங் நோஸ், தும்மல், அடுக்கு தும்மல், இந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். சிலருக்கு எடுத்த உடனே வீசிங் ஸ்டார்ட் ஆயிடும். சிலருக்கு ஈஸ்னோஃபிலியா, அலர்ஜி, அப்புறம் அஸ்மாவா மாறும். அது பேசிக்கலி இம்யூனிட்டி கம்மி ஆக ஆக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது சிலருக்கு. ஏன்னா வர பேஷண்ட் பார்க்கணும். கரெக்ட். இதே சிலருக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இருந்திருக்காது, எப்போ ரேரா தான் கோல்டு வரும், அது எல்லாருக்கும் உண்டானது. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா வீசிங், அந்த நுரையீரல் அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி, மூச்சு திணறல், மூச்சு வாங்குறது, படுத்தா காஃப் வரும். காஃப் வந்தா வீசிங் வந்துடும். படுக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. உட்காரணும்னா கூட இப்படித்தான் உட்காருவாங்க. மாதக்கணக்கில் உட்கார்ந்தா இருப்பாங்க, படுத்து உறங்கின நாளே இருக்காது. இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சம்மர்ல விண்டர்ல மாறி மாறியும் வரும், வரும். சிலருக்கு வருடம் முழுவதுமே கூட இருக்கும். கரெக்ட். அப்போ இவங்களுக்கு நம்ம பார்க்கணும். பேசிக்கலி இது நுரையீரல் சார்ந்தது. அப்போ நுரையீரல் நல்ல சுருங்கி விரியும் தன்மை போயிடுது. உள்ள சளி உட்கார்ந்து இருக்கு, அதனால அவங்களுக்கு சுருங்கி விரிய முடியல. அப்பதான் அவங்களுக்கு அந்த சளி இருக்கிறதுனாலதான் அவங்க சொல்லுவாங்க நெஞ்சு
இறுக்கி பிடிச்சு டைட்டா இருக்கு. அதே சமயம் நுரையீரலுக்கு பேக் சைடு முதுகுல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நுரையீரல் சுருங்கி விரிஞ்சா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது சுருங்கி விரியறதுலயே பிரச்சனை. ஏன்னா நுரையீரல்ல ரணத்துல சளி இறுக்கி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம், அந்த விசில் சத்தம், கைன்னு விசில் சத்தம், அதுதான் வீசிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சாதாரணமா எப்ப வேணா இருக்கலாம், மார்னிங் டு நைட்டு. சிலருக்கு நைட்டு மாத்திரம்தான் வரும். சிலருக்கு அப்படி மேகம் கருக்க கூடாது, மழை வர்றதுக்கு முன்ன ஸ்டார்ட் ஆயிடும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது அலர்ஜி, ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி இருக்கலாம், டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, வீட்டுல அம்மா சமைப்பா, அங்க தாளிக்கிற ஸ்மெல், அது கூட அலர்ஜி ஆயிடும். உடனே காஃப் வரும், உடனே வீசிங் வந்துடும். உடனே சொல்லுவாங்க, என்னம்மா சமைக்கிறீங்க, எல்லாம் ஒரே நெடி, ஒரே அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சமைக்கிறதுல தப்பே இல்லை, அங்க பிரச்சனையே இல்லை. நம்ம உடம்புல இம்யூனிட்டி கம்மி, அதனால தொட்டாச்சு நீங்க போல சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு வீசிங்கா பாதிப்பு வருது. இதுல இன்னொரு விஷயம், பேஷண்ட்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, காஃப் வரும், சொட்டு நீர் போகும், சிரிப்பாங்க, சொட்டு நீர் யூரின் வந்துடும், தும்மல் வரும், இங்க தும்மல் நடக்கும், அங்க சொட்டு முத்திரம். இது ஆண் பெண் அனைத்து வயதினருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. இதையும் மீறி ஒரு சிலருக்கு மோஷன் கூட சொட்டாட்டு அப்பா போகும். அந்த அளவுக்கு இது பாதிப்பு உண்டான நிலையில இன்னைக்கு மக்கள் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நேர்களே, ஆஸ்மா பத்தி கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு, தொடர்பு கொடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த புனித வாரத்தை எப்படி அனுசரிப்பதுன்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. இந்த நாளில் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது நீங்க ஒரு சிறிய உதவி செஞ்சீங்கன்னா கூட அது பெருசா நமக்கு தெரியும். ஏன்னா இத்தனை நாள் நீங்க பண்ணாம இருக்கலாம், தவக்கானாலே எல்லாருக்கும் தியானம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த நாளை நீங்க ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் இந்த புனித வாரத்திலேயே அதை நீங்க செய்யுங்க. செய்யும் பொழுது அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வருங்காலத்துக்கும் அது நல்லதை சேர்க்கும் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. எங்க வீட்டுல சின்ன வயசுல ஒரு பழக்கம், எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பா அந்த பெரிய வியாழன் அன்னைக்கு இல்ல புனித வெள்ளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு சமைச்சு யாருனே தெரியாதவங்க எல்லாம் வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. யாராவது சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்களோ கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஞாபகம் இருக்கு. எங்க அம்மால பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி செய்வாங்க இல்லையா, அதை செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது போல நம்ம வீட்டுக்கு வரவழைத்து உணவளிப்பதோ, இல்லை நம்ம அவங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று கொடுப்பதோ, இல்லை இன்னும் பிற உதவிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைகள் நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்போ எந்த வழிவகைகளில் நான் பிறருக்கு தான தர்ம காரியங்களை செய்ய முடியுமோ அதை இந்த புனித வாரத்தில் செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். ஸோ சிறப்பு அருமையான இந்த புனித வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இறைவனோடு நெருங்கி செல்வதற்கு அதற்கு தேவையான செயல்கள் என்னென்ன செய்யணுங்கிறத எனக்கு சிந்திச்சிருக்கோம். இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நல்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். லோலிட்டா மரியா சேவியர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சேவியர், அம்மா பிரான்சினா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். விமல்நாத் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, ஆச்சி, அப்பாயி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன்கள், அக்காக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி இறைமக்கள் அனைவருக்கும் ஆசி கலந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அளிக்கும் இறையாசிர் சபை உரையாளர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நமக்கு இறையாசிர் கொடுக்கப்படுகிறது. மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லப்படுவதைப் போல நமது உடல் நலமுடன் இருந்தால்தான் உலகில் மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ முடியும். இளமை இருக்கிற வரை உழைத்து விட வேண்டும். கடன் அடையும் வரை, வீடு கட்டி முடிக்கும் வரை, பிள்ளைகளின் எதிர்காலம்
நிலையாக அமையும் வரை என தங்கள் குடும்பத்திற்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பவர்களுக்காகவே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டதாக இருப்பதை பார்க்கிறோம். உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களின் உடல் மீதும் அக்கறை கொள்ளுங்கள். போதிய ஓய்வு கொடுங்கள். உடல் உழைப்பே இல்லாமல் தங்கள் உடலை கெடுத்துக் கொள்பவர்களும் உண்டு. அவர்கள் உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் நலத்திற்கு மூலதனமாக இருப்பது மனநலம். பலவற்றை கவலைப்படுவதால் மட்டும் எதையும் மாற்றி அமைக்க முடியாது. மனதை பஞ்சு போல் எளிமையாக்கிக் கொள்வோம். அதற்கு அனைத்து கவலைகளையும் ஆண்டவரிடம் விட்டு விடுவோம். ஏனெனில் அவர் நம்மை குறித்து கவலை கொள்கிறார், நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இத்தகைய மகிழ்ச்சியோடு இன்றைய நாளின் ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களை என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். மகிழ்ச்சி. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம், இந்த புனித வாரத்தை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு புதிய நாளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இனி இந்த வரக்கூடிய இந்த வாரம் முழுவதும் என்னென்ன காரியங்களை செய்து இறைவனோடு நெருங்கி செல்லவும், நம்மில் நாம் புது மாற்றம் அடையவும், கிறிஸ்துவில் மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்தியால நமக்கான அழைப்பு இந்த நாள் நமக்கு இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து பொருளுள்ள வகையில் இந்த வாரத்தை அனுசரிப்போம். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு செஞ்சது. நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, புனித வாரத்தில் மாற்றம் காண்போம், புனிதம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.